வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2026 ஜூன் மாதம் வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகுது. இப்போ நம்ம 27 நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், பூரட்டாதி பார்த்தீங்கன்னா கும்பராசியில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதாவது 3 பாதங்களும், மீன ராசியில 4ஆம் பாதம், இந்த இரண்டு ராசியிலையும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். குருவனுடைய நட்சத்திரம் கூடவே இவர்கள் இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையின் சிகரமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் யாருடைய வம்புக்கோ இல்லை யாருடைய பிரச்சனைகளிலேயோ தலையிடாமல் இருப்பாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையில பற்றி ரொம்ப தலையீடே இருக்காது, குறுக்கீடும் இருக்காது. அவர்கள் வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரையுமே ரொம்ப வெள்ளேந்தியா ஒரு வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்கள் அதிகப்படியாக மற்றவர்களிடம் ஏமாறுறாங்களோ இல்லையோ தன்னுடைய குடும்பத்தார்களிடம் அதிகமாக ஏமாறக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாருக்குமே கொடுத்து தான் பழக்கமே ஒழிய யார்கிட்டே இருந்தும் ஒரு பைசா கடன் வாங்க மாட்டாங்க. ஆனால் கடந்த காலத்தில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கடன் பிரச்சனையின் மூலமாக மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை ரொம்ப ஏளனமாக பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, அசிங்கப்படுத்தி பேசுறது. இவர்கள்கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் அவர்கள் நல்லா இருந்தாங்க. இவர்கள் எப்போ அந்த பண இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே இவர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு கேலி பேச்சுக்கு ஆளானவர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியும் கூட, உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் கூட, அந்த நட்சத்திர அதிபதியே அந்த 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்பவாவது வாங்கி போட்ட ஒரு லேண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வீடு கட்டணும் தோணும் உங்களுக்கு. சனி பெயர்ச்சி வேற, ஜென்ம சனி வேற இருக்கிறாரு. என்ன மேடம் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ம சனிக்காக நம்ம பயந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்க முடியாது. சில நேரம் சில விஷயங்களை செய்யும் போது பாதிப்புகள் ஏதாவது வந்ததுன்னா அதில் நம்ம உஷாரா திரும்பிக்கிறது நல்லது. அதுதான் அந்த சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கு. நீங்க எவ்வளோதான் பலன் சொன்னாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ், ஒரு கேள்விகள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்சத்திர அன்பர்களுக்கும் இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அவரவர்களுக்கு கர்மாபடி, அவரவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி அந்த ஒரு விஷயங்கள் செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெய்வம் அந்த இடத்துல நின்று வேலை செய்யும். ஏதாவது ஒரு தடங்களை கொடுக்கும், ஏதாவது ஒரு அசரீரி மாதிரி ஒரு வாக்குகளை கொடுக்கும். அதை எல்லாத்தையும் மீறி நம்ம சில விஷயங்களை செய்யும்போது அங்கே மாட்டிக்கிறது நம்ம மட்டும்தான் இருப்போமே ஒழிய, அங்கே போய் நம்ம தெய்வத்தை திட்டுறோம், நான் இவ்வளோ உனக்கு செஞ்சும் நீ எனக்கு இந்த மாதிரியான தண்டனையை கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரியான அந்த தெய்வத்தை இகழ்ந்து பேசுறது தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அன்னைக்கு நம்ம அந்த விஷயங்களை தொடங்கும் போது நமக்கு தெய்வம் தந்த அந்த அசரீரி வாக்குகளோ இல்லை அசரீரி சம்பவங்களோ, அதாவது ஒரு சகுனம் பார்த்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சகுனம் பார்க்கும்போது நம்மளுக்கு சில தடைகள் வந்தால் கூட அதை நம்ம உடனே ஸ்டாப் பண்ணணும். ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. நமக்கு என்ன தோணுதோ நம்ம அதை தான் செய்வோம். அந்த நேரத்தில் தெய்வம் இப்படி ஆயிடுச்சு, நம்ம அது செஞ்சிட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கே நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது. நீங்கள் தான் அந்த கிரகப்பிரவேசத்தை பண்ணுறீங்க, அங்கே ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடக்குதுன்னா அந்த இடத்துல மாற்று ஏற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு உடனடியாக கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 30 நாளுக்குள்ளேயாவது அதை நம்ம செஞ்சிடணும். அதை செய்யாம நம்ம அந்த இடத்துல நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துருச்சு, என்னுடைய கணவருக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, நாங்கள் கடனில் திண்டாடுறோம், இந்த மாதிரியான என்னென்னலாம் நம்ம பேசக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அங்கே உட்காந்து நம்ம பேசிட்டு இருப்போம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிக தேவையில்லாத விஷயங்கள். நமக்கு தெய்வம் கூட இருந்து தான் பயணிக்கிறது, ஆனால் அந்த தெய்வ பலத்தை நம்ம கண்டுக்கிறது கிடையாது.
நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக சில வேலைகளை செய்கிறோம். கடைசி இந்த ராசி சரியே கிடையாது, இந்த நட்சத்திர அன்பர்கள் சரியே கிடையாது, எங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அந்த கிரகத்தின் மீதும் அந்த நட்சத்திரத்தின் மீதும் பழிய போட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்திட்டு தான் இருக்கோம். இதுதான் எல்லா இடத்துலையும் 90% அன்பர்களுக்கு இதுதான் நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கா? இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் கடன் பிரச்சனையிலையோ இல்லை தொழிலையோ இல்லை உங்களுடைய வீடு சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்லையோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனைகள் எதனால வந்துச்சு, அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது நமக்கு தெய்வம் என்ன பண்ணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். அதில் அந்த தெய்வம் கண்டிப்பாக கூட இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தடைகள் நடந்திருக்கும். அந்த தடைகளை மீறி நீங்கள் செஞ்ச செயல்கள் தான் இப்போ நீங்கள் மாட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ இதை நிவர்த்தியை தேடி நம்ம அலைகிறோம். அதுக்கு நம்ம அந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா, இந்த சனி பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா, இந்த ராகு கேது பயிற்சி சாதகமாக இருக்குமா, இல்லை நம்ம எந்த தெய்வத்தை எந்த பரிகாரத்தை பண்ணுனா நமக்கு அந்த நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்றத நம்ம அதை தேடி போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். இந்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் அதிகப்படியான ஏமாற்றத்தை சந்தித்தாலும் இந்த குருவாகப்பட்டவர் உங்களை துணை நின்று காக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. ஜென்ம சனியாக இருந்தா கூட இந்த நேரத்தில் உங்களுக்காக உங்களுடைய கிரகம் செயல்பட போகுது. எவ்வளவோ சிக்கல்கள்ல இருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு வருடம் இருக்க போகுது. தொழில் முறையில் உங்களுக்கு அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும். ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும். கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. நீங்கள் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது தொழிலாளர் கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, லேபர் கான்ட்ராக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ் கான்ட்ராக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் தொழில், அதாவது ஏஜென்சி தொழில், எதுவாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இது வரைக்கும் அந்த தொழிலில் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் உங்களுக்கு வருமானம் வந்ததே தவிர அந்த நபர் உங்களுக்கு உண்மையான வருமானத்தை கொடுத்தாரா இல்லையான்றது உங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. உங்களை அவரை ஏமாற்றிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதனால அந்த மூன்றாவது நபர் தலையீடு இல்லாமல் நீங்க டைரக்டா இறங்குறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால தொழில்முறை ரீதியாக நீங்க அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கணும். நம்ம உழைக்கிறோமே, நம்மளுக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த அக்டோபருக்கு மேல உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஜென்ம சனியையும் வச்சுக்கிட்டு நம்ம வருமானத்தையும் எதிர்பார்த்தோம்னா நம்மளாலேயே கொஞ்சம் அந்த ஒரு நெகட்டிவ் இருக்க தானே செய்யும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பையும் ஒரு மன தைரியத்தையும் அந்த குரு பகவான் உங்களுடைய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த காலகட்டம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் வந்திருக்கும். ஏப்ரல்லையே பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அரசாங்கத்துறையில் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஏப்ரல் மேல கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகிறது, இப்போ தான் உங்களுடைய குழந்தைகள் கல்லூரி படிப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறது, இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் போடாமல் அந்த இடத்துலையும் ஒரு ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பட் அந்த இதில் அந்த ப்ரமோஷனை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த ப்ரமோஷன் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதுக்கு இவங்க ப்ரமோஷனே கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். அந்த அளவுக்கு அந்த வேலையாகப்பட்டது மிக பழுவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து வேலை செய்ய போறார். கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த ஒரு வருடத்துல நீங்க பொறுமையாக
நேர்மையாக இருந்ததுக்கு இந்த ஒரு வருடத்துல ஒரு தகுந்த சன்மானம், ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல வேலை செய்றீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி மாறி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அங்க சின்ன ஒரு என்ன சொல்றது, இது நாள் வரைக்கும் இருந்த கம்பெனியே பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மனக்குழப்பம் வரும். அதுக்கப்புறம் அது ஒரு 3 மாசத்துக்கு மேலே சரியாயிடும். இது எல்லாமே ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போகுமே ஒழிய எந்த விதத்துலையும் உங்களுக்கு அந்த தரம் தாழ்த்தி அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்காது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களா இருக்கிறீங்க, உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.